அர்ச்சனா அர்ச்சனா ஏய் சீக்கிரம் வாடி. ஏய் இதெல்லாம் இருக்கேன். எது கத்துற? ஆபீஸ்ல இந்த சொட்டதால என் பிரச்சனை, வீட்ல எனக்கு 1000 பிரச்சனை, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? சாம்பார் தாளிக்கு எண்ணெய் இல்லடி, கொஞ்சம் எண்ணெய் வாங்கிட்டு வாயேன். என்ன கேட்ட? என்ன தாண்டி கேட்டேன். அதே தான் நானும் கேக்குறேன். இத்தனை வருஷமா பைக் வாங்கி கொடுங்கன்னு கேட்டனே, ஏன் பேச்ச யாராவது கேட்டீங்களா? ஏண்டி 1 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வரதுக்கு உனக்கு பைக் வாங்கி தரணுமா? உனக்கு 1 லிட்டர் என்னதான் கண்ணுக்கு தெரியுதுல, எனக்கு என்னென்னலாம் கண்ணுக்கு தெரியுது தெரியுமா? என்ன தெரியுது? என்கிட்ட ஒரு பைக் இருந்துச்சுன்னா ஆபீஸ்க்கு போயிட்டு வர, இப்படி குடும்ப தலைவியா பொறுப்பா இல்லாம வீட்டுல ஒரு எண்ணெய் கூட இருக்கான்னு பாக்காம என்ன அடிக்கடி கடைக்கு போய் எண்ணெய் வாங்கிட்டு வா, ஆஃப் பாயிலுக்கு முட்டை வாங்கிட்டு வா, அத்தை வந்திருக்காங்க பாயசம் செஞ்சு கொடுக்கணும், முந்திரி பருப்பு வாங்கிட்டு வா, அண்ணாச்சி கடையில அரிசி வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வாங்குற. அப்புறம் பத்தாததுக்கு உன்னை ஆஸ்பத்திரியா தூக்கிட்டு தெரிய, அதுக்கப்புறம் நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வர. இதுதான் முன்னாடி சொல்லிட்டடி. சொல்லுவேன், 1000 தடவை சொல்லுவேன், நீ கேளு. இந்நாள் வரைக்கும் ஓலா ராபிடோன்னு புக் பண்ணி மாசத்துக்கு 10,000, வருஷத்துக்கு 1,20,000 செலவு பண்ணிருக்கேன். இந்த காசு எல்லாத்தையும் நான் வேலைக்கு போனதுல இருந்து சேர்த்து வச்சிருந்தேன்னா இந்நேரத்துக்கு என்னோட ட்ரீம் பைக்கை நான் புக் பண்ணிருப்பேன். என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் போறேன். நான் எங்கேயாவது போறேன். சரி அப்போ உனக்கு பைக் வேணாமா? சரி, அந்த சீட்டு காசை நான் வேற எதுக்காவது வச்சுக்கிறேன். என்ன சொன்ன? இல்ல, சீட்டு காசு எடுத்தேன் உனக்கு பைக் வாங்கி தரலான்னு. உனக்கு என்ன வேணும்? இப்ப என்னதானே வேணும்? என்ன கேளுமா, நான் வாங்கிட்டு வரமா. எல்லாத்தையும் நம்புது லூசு. எங்க வீட்டுல நம்ம 2 பேரையும் சேரவே விட மாட்டாங்கடா. உன்னை நினைச்சு நைட்டெல்லாம் அழுது என் கண்ணு மூஞ்செல்லாம் வீங்கினது தான் மிச்சம். நம்ம லவ் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்கடா. என்னால உன்னை மறக்கவும் முடியல, நீ இல்லாம என்னால இருக்கவும் முடியாது. பேசாம என் கல்யாணத்துக்காக என் வீட்டுல கொஞ்சம் நகை பணம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க, நான் வேணா அதை எடுத்து. ஏய் எங்கடி அது? குடு. எங்கடி காணோம்? எதமா கேக்குற? ஏய், உன் காதலுக்கு காரணமானவன் யாரு? அவன் பேர் என்ன சொல்லுடி. அவன் பேரு தானே, அவன் பேரு BMW. நம்ம வெற்றிமாறன் டைரக்டர் சார் இருக்கார்ல, அவரு கூட அவனை தாமா வச்சிருக்காரு. அடச்சி, இவ்வளவு நேரம் பைக் பத்தியா சொல்லிட்டு இருந்த? நீ எப்படி இப்படி பைக் மேல பைத்தியமான? காலேஜ்ல இருந்தே அப்படிதானேமா. நினைச்சு பாரு, நீயும் அப்பாவும் எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்கீங்க, சரியா? ஷோரூம்ல அந்த போர்வை இப்படி எடுக்கும் போது அப்படியே பல இருப்பாமா. கீழே எலுமிச்சம்பளத்தை வச்சு ஏத்திட்டு அந்த ஹேண்டில் பார்ல இப்படி கைய வச்சு ரைஸ் பண்ணா அப்படியே காத்தடிக்கும்மா, என் முடியெல்லாம் பறக்கும். அம்மா, நான் உன்னை மார்க்கெட்டு கூட அதுலயே கூட்டிட்டு போவேம்மா, அப்பாவை ஆபீஸுக்கும் கூட்டிட்டு போவேன், அப்படியே மாசா இருக்கும்மா. அர்ச்சனா, அம்மா உனக்கு பைக் வாங்கி தரேன், அதுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருவோமா? ஏமா? இல்ல, உனக்கு பைத்தியம் முத்தி போறதுக்குள்ள ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோ, உனக்கு காலாகாலத்துக்கு ஒரு நல்லது பாத்துருவல்ல. இல்ல, புரியல எனக்கு. என்ன பார்த்தா என்ன பைத்தியம் மாதிரி இருக்கா? இல்ல கேக்குறேன், என் வயசு பொண்ணுங்களா எவனையா கூட்டு வந்து நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு வீட்டுலாம் ஓடி போகுது. ஆனா அண்ணா, எனக்கு ஒரு பைக் பிடிச்சிருக்கு, ஒரு ஆசையில பைக் வாங்கி கொடுங்கன்னு கேட்டா அதுக்கு என்ன பார்த்து பைத்தியங்கிற, என்ன பார்த்து பைத்தியங்கிற. பைத்தியம், உனக்கு பைத்தியம்.